வணக்கம். நாம் இப்போது கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமிக்கு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸில் தான் இப்போ வந்துட்டுருக்கோம். அங்கே மிகப்பெரிய போர்டு வச்சுருக்காங்க, கல்வெட்டும் அதில் கூட வச்சுருக்காங்க. வருங்காலத்தில் என்னென்ன செய்யப்படும் சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இது பாக்ஸிங் அகாடமினா ஒரு அருமையாக ஸ்பாஷ் ஏரியாவில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பேனர் வச்சுருக்காங்க வரவேற்புக்காக. தலைவர் இருப்பார் உள்ள. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ள நம்ம அர்ஜுனா அவார்டு பாக்ஸர் ஒலிம்பியன் அவங்கள பார்க்குறோம். அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க, அதனால் இப்போ நம்ம பேச முடியல. கல்வெட்டம் வச்சுருக்காங்க, இன்றைக்கி திறந்துருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம என்னன்னு சொல்லி உள்ளே போகலாம். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, முக்கியமானவங்கெல்லாம். அவங்க கூட இருந்து அவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே 2 ரிங் இருக்குது. அது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் செஞ்சுருக்காங்க. அது எவ்வளோ பேர் உட்காரலான்னு கேட்டிங்கன்னா 890 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதில் மிகப்பெரிய போட்டிகள் தான் நடத்த முடியும். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் எல்லாம் இதில் நடக்கும். நம்ம பசங்களும் இதை விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது என்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சீட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பாக்ஸிங் மேட்ச் பார்க்கும்போதுலாம் பேரண்ட்ஸ்லாம் நிற்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. கால் வலி வந்து நம்ம அவதிப்பட்டது தான் மிச்சம். எங்கேயும் உட்காரத்துக்கான சான்ஸோ அவங்கள அரேஞ்ச்மெண்ட்டோ எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இவங்க எல்லோரும் பார்க்குற மாதிரியும் எல்லோரும் வீடியோ எடுக்கிற மாதிரியும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. நிறையா பையன்கள் தான் முன்னேற்றினா ரொம்ப பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டேடியம் மாதிரி அழகாக செஞ்சுருக்கனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் வந்து பார்க்குறவங்க. அவ்வளோ அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ப்ராக்டிஸ்க்காக ஒரு ஜிம் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிங் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ட்ரைனிங்லாம் பண்ணிக்கலாம். அந்த ஜிம்மில் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் போஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அங்கே எஸ்டிஏட்டில் பயிற்சி செஞ்சிட்ருக்க மாணவர்களோட போஸ்ட் தான். எல்லாமே மாடலுங்க எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இது பஞ்சிங் பேக், ஹெவி பேக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வெயிட் எடுக்கிறவங்களுக்கு, பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு, பஞ்சிங் பேக் பண்ணுறவங்களுக்கு, ஸ்பீட் பால் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அச்சீவ் பண்ண பாக்ஸர்ஸ்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க எல்லாரையும். நம்ம இப்போ ஒலிம்பியன் அவங்கள பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நம்மள்கிட்ட நிறைய பேர் ஆட்டோகிராஃப் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ வெயிட் பண்ணி அவங்கள பார்க்க காத்துட்ருக்கோம். இப்போ நான் அவங்க கூட இருக்கேன். நம்ம நண்பர் உகனும் அவங்க கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஒலிம்பியன் அண்ட் அர்ஜுனா அவார்டு. இவங்க வந்துட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள பார்த்தா எல்லோரும் இந்த மாதிரி வர்றதுக்கு ஆசைப்பட்டு இப்போ பாக்ஸிங் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு முன்னோடியாக அவங்க இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம். சாய்க்கும் அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் இந்த தருணத்தில். பாருங்கள், அவங்க கூட இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போது எம்கேஎஸ் பாக்ஸிங் கோச் ராஜேஷ் அவங்கள சந்திக்கிறோம். அவங்க கூட இருந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இவங்களும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா சாய் நேஷ்னல் போகும்போது இவங்க தான் கோச்சாக வந்திருக்காங்க. அதில் அவன் நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கான். இவங்க பயிற்சி அளித்த நிறைய பேர் நேஷ்னல் மெடலிஸ்ட் அண்ட் நேஷ்னல் லெவல் பாக்ஸர் ஆகிருக்காங்க. ஸ்டேட் லெவலெல்லாம் பெரிய பேர் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்க இலவசமாகவே பயிற்சி அளிச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்களுடைய பங்களிப்பு பாக்ஸிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். அதுக்காக இவங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம இப்போ தெரிவிச்சுக்கிறோம். இவங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப